ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரி தான் வந்திருக்கேன். இந்த ஃபேக்ட்ரியை பற்றி கதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த ஃபேக்ட்ரிக்கு வரணுமான்னு யோசித்ததுக்கு காரணம், இங்கே ஒருத்தவங்க சாவில் 4 பேர் செத்துருக்காங்க. அந்த 4 பேருமே ரொம்ப கொடூரமான முறையில் தான் செத்துருக்காங்களாம். ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு செத்துருக்கான், இன்னொரு பையன் கிணத்துல செத்துருக்கான், மீதி 2 பசங்க மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு ரொம்ப வருஷமாக ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரியை கைவிடப்பட்டிருக்காங்க. அதுவும் இந்த 4 பசங்க இறந்ததுக்கப்புறம் கைவிடப்பட்டிருக்காங்க. அந்த 4 பேரும் நம்ம ஊர் பசங்க கிடையாது, நார்த் இந்தியன்ஸ் பசங்க தான். அதாவது எதனால் அடிக்கடி நான் நார்த் இந்தியன்ஸை பற்றி சொல்கிறேன்னா, அவங்க தான் ரொம்பவே கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வருவாங்க, நிறையவும் வேலையும் பார்ப்பாங்க. அதனால வந்துட்டு கேரளா, இந்த மாதிரி நிறைய ஊர், தமிழ்நாடு, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்திக்கார பசங்க தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க. நம்மளே நிறைய தடவை பார்த்துக்கோம், நமக்கே வேலை கிடைக்காது. பட் இந்திக்கார பசங்க அவ்வளோ பசங்க வேலையில் இருப்பாங்க. நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம், அவங்களாம் வந்ததுனால தான் நமக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளாச்சு பரவாயில்ல, கொஞ்சம் வேலை கிடைக்கிது. அவங்க ஊரில் சுத்தமாக வேலைன்றதே கிடையாது. அப்புறம் அவங்க சாப்பாட்டுக்கு இதுக்கெலாம் எங்கே போவாங்கன்றதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஊருக்கு வந்துடுறாங்க. வந்து அந்த பையனை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. கொடுமை பண்ணனால தான் அந்த பையன் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு செத்துருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொன்னது யாருன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் வந்து ஒரு நாள் இங்கே குடிக்க வந்தாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து குடிக்க வந்திருக்காங்க. குடிக்க வந்தபோது ஒரு ஆத்மாவே அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு தெரிச்சிட்டு ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டில் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். இன்ஸ்டாவில் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார், இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு சொன்னார். ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டார். ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இதை எப்படியாச்சும் போய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எனக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் தனியாக தான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் திட்டுறீங்க, ஏன் ரகுமான் தனியாக போகிற அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிலாம் திட்டுறீங்க. இது எல்லாமே நீங்கள் பாஸ்தாலாம் தான் திட்டுறீங்க. உங்களுக்கு திட்டுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எனக்கு மட்டும் ஆசையா சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே டீம் செட் பண்ணிட்டு டீமோடு போகிறேன். எனக்கே பயமாக தான் இருக்குது. எனக்கு என்ன ஆகும்னு என் கையில் கிடையாது, நீங்கள் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணுறதுனால தான் இன்னும் உசுரோட இருக்கேன்னு நினைக்கிறேன். இருப்பேன் இன்னும். ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்ல, தெரியுதா? அதான் ரயில்வே ஸ்டேஷன். முதல் அந்த கிணத்தை காட்டிடுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஹைவே பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரி தான். அதனால் உங்களுக்கு வண்டி சவுண்டு அதிகமாக வரும். இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எப்போ ஐயோ கைஸ், எக்கோ அடிக்குது கைஸ். ஏன் எக்கோ கேட்டு நானே பயந்துட்டேன். இந்த கிணத்துக்குள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு கூட வரலாம். பையா, மேரே பிச்சே ஆவோ. என் பின்னாடி வாங்கன்னு தான் இப்போ சொன்னேன் அவர்கிட்ட. நாய் ஏதோ உழுவுடுது கேஸ். ஓகே, இப்போ ரொம்ப நம்ம லேட் பண்ணாமல் நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முள்ளில் வேலியெலாம் போட்டிருக்காங்க. முள்ளெல்லாம் பேச சத்தம் கிடச்சி. வச்சு
அம்மா ஹலோ ஹலோ யாரா இருக்கீங்களா? உங்களை தேடி தான் வந்திருக்கேன். भैया तुम किधर है? अय्यो யாரு இவனுக்கு வேற தமிழ்ல பேசினா தெரியாது. இந்த ஷெடியூலுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், போர்டெல்லாம் இருக்கு. நாய் கத்துது காய்ஸ். கோனே ஐயோ, அப்புறம் நீங்கள் கமெண்டில் கேனன்பீங்களே, அடைச்சி கேவலமாக எழுதி வச்சுருக்காங்க. भैया भैया செம்ம பெருசு கைஸ், பேட்ரி சரியான பெருசு. பட் ஓப்பன் தான் இது ஃபுல்லாக. எவ்வளோ கப்பு பார்த்தீங்களா? தண்ணி வெறும் சரக்கு அடிச்சே எவ்வளோ கப்பு போட்டிருக்காங்க இவ்வளோக்கு. வெறும் அந்த கேரிபி கருப்புக்கிற கேரிபியோட இது. ட்ரெயின் போகுது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறந்து போனாருன்னு சொன்னேன். भैया तुम किधर है? இங்கிட்டு ஹைவே ரோடு, இங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் இந்த பில்டிங்கு. யாரு? சின்ன சவுண்ட்ஸ் கேட்குது கைஸ். ஆனால்
வெறும் சரக்கு பாட்டில் தான், எக்கச்சக்கமான சரக்கு பாட்டில் கிடையாது. ஓகே, இங்கே பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. மெயின் பில்டிங்க்கு நான் போகிறேன் கைஸ். கொய்யா என் பின்னாடி, என் காதுக்கு பின்னாடி யாரோ வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ பேசுன மாதிரி இருந்துச்சு கைஸ். பட் அது கேமராவில் கேப்சர் ஆனிச்சான்னு தெரில, மைக்கில் ரெக்கார்ட் ஆனிச்சானு தெரில. எனக்கு பின்னாடி காதில் யாரோ வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே பேசினா எப்படி இருக்கும் அஸ்கி வாய்ஸில், அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கேட்டோன்னே இங்கே கல் எதோ தூக்கி போகிற மாதிரி இருக்குது. அழி சொல் சிலந்தி வரலாம் வச்சுருக்கேன், சில்வர். எல்லாம் பள்ளமாக இருக்கு கைஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஸ்தகீன் இஹ்தினாஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம். ஹலோ, திருப்பி சொல்கிறேன், ஹைவே ரோடு இருக்கனால உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எம்மா சின்னதாக ரூம் மாதிரி இருக்கு. பாத்ரூமு சிச்சோ, லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் கிடக்குதுங்க. भैया तुम किधर है? भैया तुम किधर है? என்னடா இது வச்சிருக்கீங்க? ஐயோ, சோட்டா பீம் மாதிரியே இருக்கார் பாருங்களேன், அவர் தான். யாரு? கல் உழுதுன்னு நினைக்கிறேன். என்னடா உருவம் அது? சட்டை சைக்கோ எக்கோ உணச்சிருப்பானா? ஜூம் அவுட் ஆகுது. கருமம் பிடிச்சவங்களா டேய், இப்படியாடா வரைவீங்க?
ஓனா டச்சு. ஓகே, அதோட எண்டு. நம்ம மாடிக்கு தான் போகணும். பாத்ரூம் போன மாதிரி இருக்கு இங்கே. இப்போ தான் போயிருக்க மாதிரி இருக்கு. பாத்ரூம் போனதெல்லாம் காட்டுறேனே. ஆனால் இதுலேயும் நமக்கு ஒரு இது ஐடியா வருது. என்னன்னா, எதனால் நான் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக போன மாதிரி இருக்குது. சவுண்டு கேட்குதோ? யார் இருக்கா? நான் நினச்சதோட கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு. நான் நினச்சது இந்த பில்டிங்கை பார்த்துட்டு என்னென்னமோ நினச்சேன். यारे भैया किधर है? इधर आओ. நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. ஐயோ, ஜூம் அவுட் போகுது गाइस. எங்க இருக்க நீ? இங்க வா, என் பக்கத்துல வா. யாரா அது? சிக்ஸ் பேக் ஆர்ம்ஸோட இருக்கான். கைஸ், கண்ணா ரொம்ப ரொம்ப கெட்டவத்தில் எழுதியிருக்காங்க. நான் இதை மறைக்கணும்னா வீடியோவே ஃபுல்லாக மறைச்சாகணும். தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஓப்பன் தான். என்னது உள்ள சவுண்டு கேட்குது கைஸ். யாரு? யாரு? கீழே கீழே கேக்குது கைஸ். யார் இருக்கா கீழே? மேலே வாங்க, படி ஏறி வாங்க. இந்த படியில் வாங்க, ஏறி. நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், அது தரேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணுமா? வேணும்னா மேலே வா. கைஸ், இது எதுவும் கரண்டெல்லாம் உள்ள சவுண்டு நான் சொன்னதுக்கப்புறம் வருது. கேட்டு ஆடுற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு எனக்கு. யாரு இருக்கா? யாருமே இல்லை. भैया கீழே தான் கைஸ் ஆட்டிட்டு வருது. இந்த இடத்துல இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அந்த லைட்டை பிளிங்க் பண்ணி காட்டுங்க. சவுண்ட் கொடுத்த நீங்களா? ஆ, ஏய், இந்த சவுண்ட் கொடுக்கறது
இந்த வேலைலாம் காட்டாத. யாருமே இல்லை, ஒருத்தவங்க இல்லை. சரக்கு அடிச்சு போட்டு போயிருக்கேன். எது பண்ணுறனால மேலே வந்து பண்ணு, சும்மா சும்மா எனக்கு கீழே வர முடியாது. வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. உன்ட்ட தானே சொல்கிறேன், தமிழ் தெரியாதா? தமிழ் மாலாம் டேயே பையா, ऊपर आओ ऊपर आओ. ஓகே, இதையும் காட்டிட்டேன். ஏய் போடா லூசு தாவளி. சும்மா கீழே தான் கை சவுண்டு கேட்குது. அந்த ஃபேக்ட்ரி இந்த கிணறு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது பாருங்கள் கிணறு. ஓகே, இந்த லேடர் ஏறி பார்க்குறேன் மேலே என்ன இருக்குன்னு. சவுண்டு கேட்டுச்சு உள்ள ஏதோ. ஏய் போடா. ஐயோ, ஷூ நேரம் வலிக்க விட்ருக்கோம். இது அப்படியே உருண்டை கம்பி மாதிரி இருக்கா, வழுக்குது கைஸ். ஷூ போட்டு ஏறினா இதெல்லாம் ஏறி வந்தேன். கீழே சவுண்டு கேட்குது, தெளிவாக கேட்குது கீழே. நீ கீழே சவுண்டு கொடுத்து நின்று. மரத்தில் தான் தொங்கிட்டு இருக்கீங்க, நிற்கிறானா? யாரோ டார்ச் அடிச்சு பார்க்குற மாதிரி இருக்காங்க. ஆமாங்க, யாரோ டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்ருக்காங்க. இதில் எப்படி இறங்க போகிறோம் தெரியலையே. ஓகே, டார்ச்சை பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். பையா, இங்கே இன்னும் ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். நீ வரலன்னா நான் கிளம்பிடுவேன். உனக்கு ஒரு கிஃப்ட்டு தரலான்றதுக்காக தான் வந்தேன் நான் இங்கே. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை திட்டினேன். 10
இங்கே போகிற ட்ரெயினில் தான் நீ அடிப்படை செத்தியா? ஏன் இறந்த? உன்னை கொடுமை பண்ணாங்களா? எனக்கு புரியுது உன் கஷ்டம் என்னன்றது. ஊன் சவுண்டு வந்துச்சு. என்னை உன் தம்பி மாதிரி நினச்சிக்கோ, இல்லைன்னா உன் அண்ணன் மாதிரி நினச்சிக்கோ. என்கிட்ட வா, என்கிட்ட வந்து சொல்லு, உன் கஷ்டம் என்னன்றதை சொல்லு. உன் வீட்டில் போய் எதுவும் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் சொல்லு, ஹெல்ப் பண்ணுறேன். நடக்கிற சவுண்டு கேட்குது, பேசி பார்க்குறேன். உன் வீட்டில் எதுவும் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்வேன், சொல்லிட்டு விட்டுற மாட்டேன். நீங்கள் இருந்தீங்கன்னா என் முன்னாடி மட்டும் வா, அது போதும். கைஸ், இந்த கல் இங்கே உருண்டு வருது கைஸ். எங்கே இருக்க? भैया तुम किधर है? நீங்கள் தான் இருக்கியா கைஸ்? ஆனால் என்னால் உணர முடியுது, இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்றதை என்னால் உணர முடியுது. சொன்னல உணர்வு இருக்கு. ஆனால் எனக்கு யாரு யாரு யாரு? ஏதோ ஒன்று 3000 சவுண்டு போட்டு எனக்கு திருப்பி கேட்குது, சார் சார் அப்படின்னு. भैया 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 உன்கிட்ட நான் இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டேன். கைஸ் ஒரே நிமிஷம் ஃப்ரண்ட் கேமரா மாற்றிக்கிறேன். உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் சொல்லு, நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்வேன். என்னால் முடிஞ்ச உதவியாக கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் இருந்தீங்கன்னா என் முன்னாடி வா, பயப்படாத, என்னை பார்த்து பயப்படாத. என்ன ஐயோ, ஃபோன் भैया இங்கே தான் ஜன்னல் இருக்கு. கைஸ் ஒரு நிமிஷம் பேக் கேமரா மாற்றிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு நைட் மிஷின் கேமரா செட் பண்ணிட்டு திருப்பி இங்கே வரேன். ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் அது கிளியராக கேட்குது எனக்கு. நீ இப்படியே கத்திக்கிட்டே கடை. கைஸ் அழுவுற சவுண்டு கேட்குது, கிளியராக கேட்குது. கைஸ் இங்கே தான் ஆக்டிவிட்டி அதிகமாக நடக்குது. நான் இங்கேயே நெட் மிஷின் கேமரா செட் பண்ணுறேன், இங்கேயே செட் பண்ணுறேன். கேட்குதா? இங்கேயே செட் பண்ணுறேன். பையா நீ இப்படி விளாடாத சொல்லிட்டேன். ஒரு கட்டம் வரை தான் என்னால் பொறுத்துக்க முடியும். ஓகே எஸ், நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நைட் மிஷின் கேமரா செட் பண்ணிட்டு நான் திருப்பி கேமரா ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேன். மிஷின் கேமராவை பின்னாடி தான் வச்சுருக்கேன், டச் பண்ணியாச்சு. இப்போ அவங்க கூட சேர்ந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன்.
என் கூட பேசு, தயவு செய்து என் கூட பேசு. ஹவுசிங் லோன் மூலியமா அவன்கிட்ட ஃபஸ்ட் நான் பேசி பார்க்குறேன். இங்கே என்னை சுற்றி எத்தனை ஆத்மா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல் ஆத்மா இருந்தீங்கன்னா இந்த டவுசிங் ராடை நவுத்தி காட்டுங்க. இல்லைன்னா டவுசிங் ராடை இப்படி பண்ணிடுங்க. இருந்தீங்கன்னா இப்படி பண்ணிடுங்க. கைஸ் இருக்காங்கன்னு வருது. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த சத்தத்தை கொடுத்தது எல்லாம் நீங்க தானா? நீங்க தானா? எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்ஸா? எஸ்ன்னு உடனே என்ன வருது கைஸ்? ஓகே, இப்போ என் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்களா? என் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்டர்ன் பண்ணுங்க. இல்லை என் பக்கத்தில் நீங்கள் இல்லைன்னா நோட் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் தான் இருக்கா? என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. அவனுக்கு பயப்படல, இங்கே வா. தயவு இந்த சவுண்டை கொடுத்த நீதானா? சவுண்டு ஏதோ தெளிவாக கேட்குது. ட்ரெயின் வருது. ட்ரெயின் சவுண்டு வருது. ஓகே, இங்க இருந்து நான் போறேன்னா என்ன ஏதாச்சும் பண்ணுவியா? போக மாட்டேனா? சி, இங்கேருந்து நான் போகணுன்னா இன்ட்டுன்னு சொல்லு. இல்லை இங்கேருந்து நான் போகக்கூடாதுன்னா நோன்னு சொல்லு. கைஸ், ஒரு டவுசிங் ராடு மட்டும் நவுறுது, ஒரு டவுசிங் ராடு அப்படியே இருக்கு. நான் போகணும் போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுது ஏதோ. நீங்க வந்தீங்கன்னா, நீ இந்த இடத்துல வந்து உட்காந்தீங்கன்னா, என் பக்கத்துல நீ வந்தீங்கன்னா நான் இங்க இருப்பேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். வருவியா? வருவானா? எஸ்ன்னு சொல்லு, நோன்னு சொல்லு. அட ட்ரெயின் சவுண்டு வர நான் அடிக்கடி பயமுறுத்துது கைஸ், அடிக்கடி பயமுறுத்துது. கைஸ், பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. நைட் மியூசிக் கேமரா கூட மாட்டலாம், வீட்டுக்கு போய் பார்த்தா எனக்கே தெரியும். ஓகே, உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். 5 நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. ஒரு 10 என்றேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் இங்கே வர முடிஞ்சா வா, இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன். உனக்கு ஒரு 5-10 நிமிஷம் அதுக்குள்ளே வா. வந்துட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச உனக்கு பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். உன் ஆத்மாவை சாந்தி அடைகிறதுக்கான வழிகள் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8
9 10 ஓகே கைஸ், நான் இங்கேருந்து கிளம்புறேன். வந்து இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இங்கேயே இருந்து கூட நான் எண்டி கூட பேசிடுறேன், இல்லை கீழே போய் பேசுகிறேன். ஓகே எஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றேன். கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறேன். வரும்போது ஒடியாராமல் வந்தேனே, அது வரையும் சந்தோஷம். ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ முடிச்சிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கொஞ்சம் எனக்கே இதாக தான் இருக்குது, இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒன்று மாட்டும். ஏன்னா இது சொல்லும் போது ஆஹா ஓன்னு சொன்னாங்க, பட் எதுவுமே இல்லை. வீடியோ போய் எடிட் பண்ணும் போது தான் எனக்கே தெரியும் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திருச்சி 143 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸு கேட்டுட்ருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன். பட் அதுக்காக ஒரு வீடியோ இப்போதைக்கு பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்குது. உங்களுக்கு வாரம் கோஸ்ட் வீடியோ கொடுக்குறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கி என்னால் கொஞ்சம் முடியாமல் இருக்கும். அன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. என்னன்னா, நம்ம ஹல்க்கு வந்துட்டு என்ன ப்ரோ நீங்களே எடுத்து வச்சுட்டு ஹல்க்கு வீடியோ ஒன்றும் போடாமல் இருக்கீங்களா? ஹல்க்கு உண்மையாக தொலைஞ்சானா இல்லையா, ஹல்க்கு கிடச்சிட்டானா இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஹல்க்கை போய் எடுக்க போகிற இடம் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதனால் இப்போ அந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்ருக்காங்க. நான் போக ட்ரை பண்ணேன். இந்த லாக்டவுன் டைம்லேயும் நான் ரொம்ப தூரம் போய் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எல்லா வீடியோவும். பட் அந்த சைடு என்னால் போகவே முடியல. ரொம்பவே பிடிச்சிட்ருக்காங்க, பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. நிறைய வீடியோவுக்கு பின்னாடி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரமாக லாக்டவுன் மட்டும் முடியட்டும். அது இல்லாமல் நான் சைக்கிளில் தான் போயிட்டு வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு மாட்டிக்கிட்டேன்னா திருப்பி நான் வேஸ்ட்டாக வரணும். அதனால தான் ஒரு இது. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக பஸ் ஏறி சர்றன்னு போயிட்டு ஹல்க்கோட வீடியோ தான் எனக்கு அதுதான் வேலை. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹல்க்கு கூட தான் நான் தூங்குவேன், அவங்க கூட தான் உட்காந்துருப்பேன், அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்போது ஹல்க்கு காணும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்போயாச்சும் போய் எடுத்துருவேன். அதே மாதிரி ரெண்டாவது டவுட் வந்துட்டு என்னென்னா, நைட் மிஷின் கேமராவை போன வீடியோவில் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், நைட் மிஷின் கேமரா விட்டு தான் வந்துட்டேன். பட் அடுத்த நாள் காலையில் போய் எடுத்துட்டேன். ஏன்னா அன்றைக்கே என்னால் சத்தியமாக போக முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துலையே உட்காந்துருந்து காலைல விடியற வரையும் உட்காந்துருந்து அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் விடிஞ்சோன்னே வேகமாக ஓடி போய்ட்டு நைட் மிஷின் கேமராவை எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துட்டு வந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு அந்த இதை நான் போட முடியல. ஏன்னா அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டேன், அங்கே ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு வீடியோ இருக்க டைம் சுத்தமாக இல்லை, உசுறு தான் முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வேகமாக மேலே போயிட்டு போகிறேன். நைட் மிஷின் கேமரா கீழே விழுந்து விடுறது காய்ஸ். அதாவது எட்ஜாஸ் ஃபேன் மாதிரி இருக்கும், அந்த எட்ஜாஸ் ஃபேன் வந்து கீழே விழுந்து விடுறது நைட் மிஷின் கேமரா. வேகமாக போயிட்டு நைட் மிஷின் கேமராவை எடுத்துகிட்டு வேகமாக ரிட்டன் கிளம்பி வந்துட்டேன். ஓகே, ஓரளவுக்கு சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருக்கிறனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா. மன்னிச்சிருங்க, இந்த வீடியோ உங்கள் யாருக்கும் பிடிச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஏன்னா இதில் அதிக விதமான பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறையாவே வந்துச்சு. எனக்கு பர்சனலாக வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இரிட்டேஷனாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹைவேயில் பக்கத்தில் எந்த வீடு இருந்தாலும் நான் கண்டிப்பாக போய் ஷூட் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் ஒன் மோர் திங் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்க வேண்டியது என்னென்னா, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இதில் நிறைய பேட் வாய்ஸ் இருந்துச்சு, நிறைய கெட்ட வார்த்தை, நிறைய ஆபாசமான விஷயத்தெல்லாம் நிறைய இருந்துச்சு காட்டியிருந்தேன். நிறைய சின்ன பசங்க பார்த்துருப்பீங்க, நிறைய லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை. என்னை மன்னிச்சிருங்க. இது நான் போகணுன்றதுக்காகலாம் போடல. இதில் வந்துட்டு நான் எடிட் பண்ணுறதும் நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். நான் எடிட் பண்ணுற அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த ப்ளர் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. எனக்கு அதில் மட்டும்தான் பண்ண தெரியுமா, அதனால் ப்ளர் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி எனக்கே ரொம்ப கொஞ்சம் இடத்துல மறைக்க முடிஞ்ச இடத்துலலாம் கட்டு வச்சு மறைச்சி வச்சுருக்கேன். பட்
மறைக்க முடியாத சுச்சுவேஷன்றனால தான் அதெல்லாம் மறைக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் நான் மறைச்சேன்னா அதை கட்டு வச்சிட்டேன்னா உங்களுக்கு அது ஃபேக் மாதிரி தெரிஞ்சிடும். அதுக்காக நான் அதை வைக்கலை. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படியோ எனக்கு என்னன்னு தெரில, உங்கள் மனசில் என்ன தோணுச்சோ. பட் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும் நம்புகிறேன். பிடிக்கும். ஓகே கைஸ், டாடா, பபாய், see you.